அனைவருக்கும் வணக்கம். முதலாவது பேராசிரியர் அனைவருக்கும் வணக்கம். வந்திருக்கிற ஒவ்வொரு இப்போ புதிதாக வந்திருக்க கருணாநிதி அண்ணன், எம்சி கருணாநிதி அண்ணன், என்ன தெரியுதானே? நல்லது. எனக்கு மிகவும் சப்போர்ட்டாக இருந்தவன்னு சொல்லணும். ஆமாம், ஏன்னா நாங்கள் எஸ்ஏபியில் படிக்கும்போது டே ஸ்காலராக இருக்கும்போது ஒரு லாட்ஜில் இருந்தோம். அவர் அண்ணன் தான் எங்களுக்கு எல்லா ஹெல்ப் பண்ணுவார். எந்த விதத்தில் எந்த நிமிஷத்தில் போய் நம்ம கேட்டாலும் அந்த ஹெல்ப் பண்ணுவார். நான் வந்து நேற்று நைட்டு இறங்கினோடனே ஜெயராஜிட்ட கேட்டேன், அண்ணன் இருக்கிறாரா, எங்கே இருக்கிறாரு அப்படின்னு. அவர் சொன்னார், இங்கே தான் இருக்கிறாங்க அண்ணா. அன்டைம் ஆனதுனால எங்களால் பேச முடியல. நான் பார்க்கணும், சரி போகிறதுக்குள்ளே பார்க்கணுன்னு நினச்சேன். இது கடவுள் தான் இவரை இப்போ சந்திக்க வச்சுருக்காரு. ரொம்ப சந்தோஷம். அதே போல் விஸ்வநாதன் ஐயாவையும் சொல்லணும். நாங்களாம் இன்றைக்கி அரைக்குறையாக இங்கிலீஷ் பேசுகிற காரணமே அவர் தான். அயல்நாட்டில் இருந்தால் கூட இன்றைக்கி கூட நான் அதிகமாக அவரை நான் நினச்சிக்கிட்டு இருப்பேன். நல்ல ஒரு மரியாதை தெரிந்த மனிதர், அதுதான் சொல்லலாம். அந்த வயசில் கூட எனக்கு ஞாபகம் இருக்குது அவர் சொன்னது இன்னமும். சௌரி சொல்லுங்கள், வாங்க போங்க தான் பேசுவேன். நான் ரொம்ப சின்ன பையனாக இருப்பேன். வாங்க போங்கன்னு அவ்வளோ அழகாக பேசுவார். அந்த மரியாதை நிமித்தமாக எனக்கு ரொம்ப இந்த வயசுலேயும் அவரை பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே சமயத்தில் இன்றைக்கி எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஜெயராஜ் பாண்டியனுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். எதிர்பார்க்கவே இல்லை. படிக்கிற காலங்களில் நாங்களாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் படிக்கலை. ஆனால் என்ன தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்தளவுக்கு நாங்கள் சுற்றிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி கர்த்தர் கிருபையில் ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கேன். படிப்பு வந்து படித்த படிப்புக்கு தான் வேலை கிடைக்கணும்னா கண்டிப்பாக யாரும் வேலை செய்ய முடியாது. ஏன்னா படிப்பு வந்து அறிவை வளர்த்துக்கிறதுக்கு. இன்றைக்கி நான் வந்து ஒரு வெளி தேசத்தில் அயல்நாட்டில், அதாவது அபுதாபியில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நண்பர்கள் தான். நான் இன்றைக்கி இங்கே வந்திருக்க காரணம் நட்புக்காக, வேறு எந்த ஒரு காரணமும் இல்லை. நட்புக்காக தான் வந்தேன். மக்களை பார்க்கணும். அதுவும் நான் என்னுடைய சுச்சுவேஷன் எப்படின்னா, நான் இது வரலையும் வெக்கேஷன் போய் நான் போகணுன்னு நான் திங்க் பண்ணி ஒரு தடவை கூட நான் கரெக்டாக வந்தது கிடையாது. ஏன்னா கடைசி ஸ்டேஜில் கூட என்னுடைய இதை மாற்றிடுவாங்க, உனக்கு டிக்கெட் கொடுக்க முடியாது, இன்னும் கொஞ்சம் உனக்கு ரிலீவர் கிடையாது, நீ வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் இந்த தடவை சொன்னேன், எனக்கு இந்த டைமில் நான் போய் ஆகணும். அப்படி போகலைன்னா நீ இப்போயே டெர்மினேஷன் பண்ணு, நான் ரெடி. ஏன்னா எனக்கு 7 வருஷம் என்னுடைய சர்வீஸ் அதிகமாகிடுச்சு. நான் எங்கேனாலும் போய்க்குவேன். பட் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுகளை நான் பார்க்கணும். போன தடவை மிஸ் பண்ணதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் இந்த தடவை வந்து நான் உங்களை எல்லாம் பார்த்து மிகவும் சந்தோஷம். எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இனி அடிக்கடி தொடரும். அதிகமாக சந்திக்கலாம். அநேக நண்பர்களுக்கு நான் நன்றி சொல்லணும். நிறைய பேர்த்து அடையாளம் தெரில, தயவுசெய்து மன்னித்து கொள்ளுங்கள். என்னடா நான் பார்த்தும் பார்க்காதமாக இருக்கான்னு மட்டும் நினைக்காதீங்க. பட் எல்லாரோடையும் பேசணும், பழகணும் தான் எனக்கு ஆசை. இப்படி தான் பழகிட்டுருக்கேன். வாட்ஸ்அப் நம்பர்கள், நல்ல வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கில் வந்ததுனால தான் நான் நிறைய பேரை இப்போ காண்டாக்ட் பண்ண முடிஞ்சுது, ஜட்ஜ் பண்ண முடிஞ்சுது இவங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி செஞ்சாங்க. இந்த அயல்நாட்டில் இருக்க நண்பர்கள் உங்களை அதிகமாக எதுன்னு சொன்ன போனால் சுபாஷ் என் குமார்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. என்கிட்ட பர்டிகுலராக சொல்லி அனுப்பியிருந்தாங்க, நீ எனக்காக என் சார்பாக பேசு அப்படின்ட்டு. இன்றைக்கி நண்பர்கள் இல்லைன்னா நான்லாம் இல்லைன்னு தாங்க சொல்ல முடியும். ஏன்னா ஆல்வினா இருக்கட்டும், நம்ம எல்லா நண்பர்களும் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் எனக்கு ஒரு உதவி செஞ்சோம். அதே சமயத்தில் நான் இன்றைக்கி அபுதாபியில் இருக்க மெயின் காரணம் சுபாஷ். அவன் இன்றைக்கி நல்ல பொசிஷனில் இருக்கான். பட் யார் எப்படின்லாம் அந்த நினைக்கவே மாட்டான். அதாவது இன்னும் வாடாப்படம் தான் பேசிகிட்டு இருப்போம். அந்த அளவுக்கு அவங்க ஃபேமிலியோட ஒரு மெம்பர். அதாவது எப்போன்னு அவனுக்கு ஃபோனை போட்டால் உடனே காண்டாக்ட் பண்ணுவான். இல்லை ரொம்ப கஷ்டம், ஏதாவது எமர்ஜென்சி ரொம்ப பிஸியாக இருந்தால் கூட அப்புறம் அவனே கூப்பிட்டுருவான். அந்த அளவுக்கு நல்ல நண்பர்கள் எனக்கு கிடச்சிருக்காங்க. அதனால் ரொம்ப சந்தோஷம். ஆசிரியர்களுக்கு அதே மாதிரி அபுதாபியில் சிவகங்கையில் இருக்கும்போது நான் ஒரு பவர்ஃபுல்லாக இருந்தேன். அது காரணம் எம்சி அண்ணன் தான். இதை நான் இன்றைக்கும் மறக்க முடியாது. எப்பொழுதுமே நான் சொல்லுவேன், மனசில் நினச்சிக்கிட்டே இருப்பேன், நான் அவரை பார்க்கணும், அவருடைய பிம்பம்லாம் எப்படி இருக்குன்னு. அன்னைக்கு பார்த்த மாதிரி அப்படியே இருக்கிறார் அவர். அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த விழாவில் எனக்கு இப்படி ஒரு அருமையான நேரத்தை கொடுத்த உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. வணக்கம்.